நோ நீ ஆடிட்டரை சந்தேகப்படாத. அவர் உங்க அப்பா காலத்துல இருந்து நம்ம கம்பெனிக்கு விசுவாசமா இருக்காரு. விசுவாசங்கிறது வேற, பெர்ஃபெக்ஷனுங்கிறது வேற. எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒர்க்கர்ஸ் தான் வேணும். வர சண்டே உங்களுக்கு என்ன ஒர்க்? எனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே, நாம 2 பேரும் அன்னைக்கு வழக்கமான வேலைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ரெக்கார்ட் ரூம்குள்ள போறோம். நாள் முழுக்க இருந்து வவுச்சர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் புரட்டி பார்த்து செக் பண்றோம். மந்த்ரா, அவசரப்படாத. நீ ஆடிட்டரை சந்தேகப்படுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அவருக்கு தெரியாம தான் இந்த சோதனை வேலையை பண்ண போறோம். எனக்கு என்னமோ இது வீண் வேலைன்னு என் மனசுக்கு படுது. வீண் வேலை இல்லைங்க, வேண்டப்பட்ட வேலை. லட்சக்கணக்கான ரூபா டூப்ளிகேட் வவுச்சர் மூலமா கையாடல் பண்ணப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பின்னால இருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நாம அவனை கொண்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. அப்புறம் சுந்தர், என்னங்க இது? ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, இருந்தாலும் ஏன் இப்படி வேர்க்குது? இல்ல, அது அந்த ஃப்ராட் யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டுபிடிக்க தானே போறோம். ஆடிட்டரை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சா அடுத்த நிமிஷம் உண்மை வெளியே வர போகுது. ஆனா எங்க அப்பாக்கு தான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். ஆனா நாம அந்த 2வது ஆளையும் பிடிச்சு கொடுத்துட்டா எங்க அப்பாவும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. அப்புறம் ஹெட் கிளார்க் கிட்ட இருந்து ரெக்கார்ட் ரூம் சாவியை நான் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. இனிமே அந்த கீ என்கிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. மாட்டிக்கிட்டா இவளும் மாமனாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவாங்களே. என்ன பண்றது? ஏதாவது பண்ணியே ஆகணும். தீப்தி, துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கேங்க. நான் தான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல, ஏன் உடம்பு சரியில்லை நேரத்துல இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கா நேத்தாங்க 4-5 வருஷமாவே என் உடம்பு இப்படிதானுங்க இருக்கு. டாக்டர் எப்போ என் ஹார்ட்ல ஹோல்னு சொன்னாரோ அப்பல இருந்தே என் நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்க பார், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ இப்படிலாம் பேசுறதா இருந்தா நான் டூரே கேன்சல் பண்ணிடுவேன். சாரி, எனக்காக நீங்க டூரை கேன்சல் பண்ண வேண்டாம். 2 நாள் தானே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. இங்க பார், வேலைக்கு மருந்து மாத்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. என்ன சரியா? தம்பி, வாங்க மாமி. அதெல்லாம் உன் சார்பா நான் பாத்துக்கிறேன் சிவா, நீ கவலைப்படாம போ. உள்ள வாங்க மாமி. இத பாரு சிவா, நேத்துக்கு நீ ஆபீஸ் விஷயமா பெங்களூருக்கு போறேன்னு தீப்தி என்கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு துணையா நான் இருக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். அப்படியே நாளை காலையில டாக்டர் கல்யாணி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. கவலைப்படாம நீ போயிட்டு வா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாத தெரியுமா? தீப்தி என் வயித்துல பிறக்காத பொண்ணு. ஆமா, உனக்கு பஸ் எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு மாமி. இப்ப மணி 9:30 ஆயிடுது. இப்ப கிளம்பினாதானே உனக்கு சரியா இருக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்பு சிவா. இதேதான் மாமி நானும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சும் பாருங்களேன், இங்க ஏதோ சிரிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. தீப்தியை தனியா விட்டு போறதுக்கு மனசே இல்ல மாமி. அதுக்காக பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்துக்காக வேலைக்கு போகாம ஆத்துலயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? நீ கிளம்பு சிவா. ஓகேடா, பைடா. சரிங்க, பை மாமி. வர மாமி. பைடா. பைடா.
குடும்ப பத்திரம். சிவா மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்க அப்பா அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா. எங்களுக்கு பெத்தவங்க சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது. நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நல்ல காரியம் பண்ணம்மா. சிவா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணுமே. சந்தேகமே இல்ல மாமி. நோயாளி ஆயிட்ட என்னால அவருக்கு ஒரு சுகமும் இல்ல. ஆனாலும் இதுக்காக வருத்தப்பட்டதே இல்ல. இப்பவே என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறாரு. அவருக்கு கோபம் வரும். எப்ப தெரியுமா? நான் மாத்திரை போட்டுக்கலைன்னா மட்டும்தான் கோபம் வரும். உன்னை பெத்த அம்மா அப்பா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு உன்னை அனுசரணையா கரிசனமா பாத்துட்டு இருக்க மாட்டா. ஆமா மாமி. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் கரண்ட் போயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து விசிறிக்கிட்டே இருந்தாரு. எல்லா பொம்பளைக்கும் இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையணுமே. நீ ரொம்ப குடுத்து வச்ச. இதோ வரேன்டி என் பெரிய பொண்ணு. ஒரு 5 நிமிஷம் நான் வெளியில இருக்கப்படாது. உடனே அம்மா லோமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். பொறுமையா வாங்க மாமி. அவசரமே இல்ல. நான் அதுக்குள்ள குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ குளிச்சுட்டு வந்து எனக்கு ஒரு குரல் கொடு. நான் வரேன். என்ன? யாரு காலிங் பெல் அடிச்சதுன்னு தெரியலையே. யாரையும் காணாமல் போன உன் கணவன் இந்த பாட்டிலில் தான் இருக்கிறார், புரியவில்லையா? இந்த ரத்தத்தில் தான் இருக்கிறான், இன்னும் புரியவில்லையா? உன் கணவனின் ரத்தம் தான் இது. என் புருஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவரை என்னமோ பண்ணிட்டாங்க. எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா? சார், அந்த சந்திரசேகர் வீட்டுக்கு ஒரு லெட்டரும் ஒரு பாட்டில் ரத்தமும் யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க சார். ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது கோழி ரத்தம் தெரிஞ்சது சார். அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது சார். கமிஷனரை சந்திச்சே ஆகணும்னு சொல்றாங்க சார். என்ன பண்றது சார்?